பட்ஜெட்டில் வந்து ஹெவி பேஸ், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், கேமிங் மோட் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் டிசைன் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட ஒரைமோவில் வந்து ரீசெண்டாக FreePods 4 அப்படின்ற ஒரு TWS வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த TWS வந்து எப்படி இருக்குது, இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையா, ANCயோட இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த TWSோட லான்ச் ப்ரைஸை நம்ம பார்த்தோன்னா 1699 அண்ட் ரெகுலராக வந்து 1999க்கு செல் பண்ண போகிறாங்க. பிராண்ட்லேருந்து 1 year வாரண்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் வாங்கின 14 daysல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் அடிஷனல் 1 year வாரண்டி, மொத்தமாக எஃபெக்டிவாக வந்து ஒரு 2 years வாரண்டி ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டோட குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரைமாவோட FreePods 4 இருக்குது. ஸோ பாக்ஸ் வந்து செம்ம ப்ரீமியமாக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் பாக்ஸ் தான். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பட்ஸ் அண்ட் கேஸோட டிசைன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ANC சப்போர்ட் இருக்குது, ஆப் சப்போர்ட் இருக்கதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 3999 போட்டிருக்காங்க. பட் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லைட்டாக புஷ் பண்ணி இந்த பாக்ஸ் வெளில எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பயங்கரமாக ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. பேக்கேஜிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம கேஸ் இருக்குது. ஸோ கேஸுக்கு பொறுமையாக வரலாம். உள்ளே இன்னொரு குட்டி பெட்டி இருக்குது. யூசர் மேனுவல் இருக்குது. பட் பெரிய புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் டிப்ஸ் இருக்குது. இது ஒரு ஆன்டி-பேக்டீரியல் டிப்ஸ். உள்ள நம்ம பார்த்தோன்னா எக்ஸப்ஷனல் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஸோட டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம பில்டு, டிசைன், கம்ஃபர்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் வந்து சர்க்குலர் ஷேப்பில் ஸ்லைடிங் டிசைனோட பார்க்குறதுக்கு வந்து யூனிக்காக இருக்குது. இந்த கேஸ்க்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் ஆகல. கேஸ் உள்ள நம்ம பார்த்தோன்னா கிளாஸியாக பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சிங்கிள் கலர் மாதிரி தான் இருக்கும். பட் ஓப்பன் பண்ணால் வந்து ஒயிட் கலரில் இந்த டுவல் டோன் கலர் பார்க்குறதுக்கும் வந்து நல்லா இருக்குது. பட் வந்து கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லுக்கும் வந்து ஸ்லைட்டாக எலிவேட் பண்ணி கொடுக்குது. பட் நம்ம எடுத்துகிட்டா ஸ்டெம் டைப் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தியா டிசைனில். அண்ட் பட்டோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. நம்ம காதில் வியர் பண்ணியிருக்கப்போ பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பட் டிசைனை வந்து வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக ஐசோலேட் பண்ணி கொடுக்குது நமக்கு. பட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லைனால நமக்கு ஒரு பெட்டர் கம்ஃபர்ட் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ நம்ம வியர் பண்ணியிருக்கப்போ வந்து லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிஃபால்ட்டாக இருக்க மீடியம் சைஸ் டிப்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னோட யூசேஜ்க்கு வந்து அதுவே பர்ஃபெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஃபிட்டு சரியில்லை அப்படின்னா டிப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் அடிஷ்னலாக வந்து IPX5 வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஸ்பிளாஷஸ், ஸ்வெட் எல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். கனெக்டிவிட்டி அண்ட் காலிங் வந்து முக்கியமாக வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் எல்லாமே வந்து நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம். ஓரளவுக்கு ப்ரீமியமான TWSல தான் அது பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த மெயில் ஐடி போட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஃபோனு அதே மெயில் ஐடி இருக்குது அப்படின்னாலும் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம் நம்ம. அண்ட் பேரிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ப்ளூடூத் 5.2ல வந்து பவர் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஒரு ரூம் இல்லை ஒரு 10 meter டிஸ்டன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் மேஜர் எந்த இஷ்யூஸுமே நோட்டீஸ் பண்ணல. வீடியோ ஆடியோ பிளேபேக்கில் வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. கேமிங்காக செப்பரேட் மோட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து சுமாரான கேமிங்கை வந்து நம்ம பண்ணலாம். நான் செக் பண்ணி பார்க்கும்போது லேட்டன்சி வந்து அரௌண்ட் 100 to 120 millisecond வரைக்கும் வருது. நார்மல் ரெகுலர் யூசேஜ்க்கு வந்து லேட்டன்சி இஷ்யூ எதுவுமே இல்லை. காலிங் நம்ம எடுத்துகிட்டா ஈச் பட்டில் 2 மைக் இருக்குது. டோட்டலாக வந்து 4 மைக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் என்வாயன்மெண்ட்டில் நம்ம போய் கால் பேசும்போது அந்த வின் நாய்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து கேப்சர் பண்ணோம். பட் இண்டோருக்கு ஓரளவு டீசெண்டான கால்ஸ் வந்து நம்ம பேசிக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சி கால்ஸ் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசலாம். காலிங் இந்த ப்ரைஸ் பிராண்டில் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த TWSோட ஒரு சூப்பரான விஷயமே வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி அண்ட் ஆப் சப்போர்ட் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஆடியோ கோடக்ஸ்னு பார்க்கும்போது SBC AAC கோடக்ஸ் சப்போர்ட் ஆகுது. அண்ட் இவங்க வந்து 10 mm டிரைவர் சைஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு லவுடான இயர்ஃபோன்ஸ்னு சொல்ல முடியாது. பட் 100% வால்யூமில் கேட்கும்போதே வந்து நமக்கு ஃபட்டிக் ஆகுறது அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இண்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 80 to 90% வால்யூமே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த TWS யூஸ் பண்ணி நிறைய மூவிஸ் அண்ட் சாங்ஸ் கேட்டிருந்தேன். பட் முக்கியமாக எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஆப் சப்போர்ட் இல்லாமல் நான் சொல்கிறேன். வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து நல்லா கிளியராக இருக்குது. பேஸ் வந்து அடிக்குவேட்டாக தேவையான அளவுக்கு இருக்குது. ரொம்ப வந்து பேஸ் பூஸ்ட் பண்ண மாதிரி இல்லாமல் நமக்கு எந்த சாங்கில் வந்து பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அடிக்யூட்டாக ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சரில் நம்ம ஒரு மியூசிக் கேட்குறோம் அப்படின்னாலும் வந்து ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுது. Oraimo Sound அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஈக்குவலைசர் மோட் வந்து நம்ம நார்மலாக வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆப் வழியாக வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இவங்க கொடுக்குற ஆப்பில் வந்து 5 EQ மோட்ஸ் இருக்குது. ப்ளஸ் கஸ்டமாக நம்மளையும் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஹைப்பர் பேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது பேஸ் வந்து ஸ்லைட் என்ஹான்சராக இருக்குது. பட் ரொம்ப ஹெவியாக இல்லை. பட் அந்த EQ மோட்ஸ்லேயே வந்து நம்ம வோக்கல் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது வோக்கல்ஸ் வந்து தனித்துவமாக தெரியுது.
நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வந்து கிடைக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை பார்க்கும்போது இவங்க வந்து அப் டு 30 டெசிபிள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நார்மல் இண்டோரில் இப்போ பேக்ரவுண்டில் ஏசி ஃபேன்லாம் ஓடிட்டு இருக்கும். பட் காதில் மாட்டிட்டு ANC மோட் எனேபிள் பண்ணும்போது ஸ்லைட்டாக அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து சப்ரைஸ் பண்ணுற ஃபீல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் வீட்டில் பக்கத்தில் அப்பாலாம் கத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கேட்கும். பட் என்னன்னா அந்த இன்டென்சிட்டி அந்த நாய்ஸ் லெவல்ஸை வந்து ஸ்லைட்டாக ரெடியூஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குது. பக்கத்தில் யாராச்சும் வந்து பேசுகிறாங்க அப்படின்னாலும் வந்து நமக்கு அதுவும் வந்து கேட்கும். டிரான்ஸ்பரன்சி மோட்லேருந்து நம்ம நார்மல் மோடுக்கும் வந்துடலாம். ANCயோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டீசெண்டாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டியை வந்து பெட்டராக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ANC இந்த பட்ஜெட்டில் இவங்க கொடுத்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு ANC இம்ப்ளிமெண்டேஷன் பெட்டராக வேணும் அப்படின்னா இதை விட டபுள் த பட்ஜெட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போகும்போது ஓரளவு டீசெண்டான ANC எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். பேட்டரி விஷயத்துக்கு வந்தோன்னா கேஸ்க்கு வந்து 550 mAh பேட்டரி அண்ட் இயர்பட்டுக்கு வந்து ஈச் பட்டுக்கும் 60 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸ் அண்ட் பட் ரெண்டுமே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறது அரௌண்ட் 2 hours ஆகும். ஒன்ஸ் கேஸை வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு அப் டு 3 times வரைக்குமே வந்து சார்ஜ் பண்ணலாம். பட் யூசர் டு யூசர் வந்து அது வேரி ஆகும். வித்தவுட் ANC நம்ம யூஸ் பண்ணும்போது கம்பெனிலேருந்து 8.5 மணி நேரம் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் என்னோட யூசைடில் வந்து கண்டினியூஸாக வந்து 2 மூவிஸ் பார்க்கும்போது வந்து ஸ்டில் ஒரு 50% சார்ஜ் வந்து எனக்கு இருந்தது. பேட்டரி பேக்கப் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ANC மோட் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து அப் டு 7 hours வரைக்கும் பேட்டரி கிளைம் பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லாமே வந்து அதை லேப் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ரியல் வேர்ல்ட் சினாரியோ நம்ம பார்க்கும்போது ரூம் டெம்பரேச்சர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வால்யூம், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரியல் வேர்ல்டில் பேட்டரி லைஃப் ஸ்லைட்டாக யூசர் டு யூசர் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். மூவி பார்க்குறதுக்கோ இல்லை பாட்டு கேட்குறதுக்கு மாதிரி நார்மல் யூஸில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் வந்து பேட்டரி பேக்கப் பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் இதில் கண்ட்ரோல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். இப்போ ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து ஒரு பீப் சவுண்ட் வரும். கண்ட்ரோல்ஸ் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. லெஃப்ட் ஆர் ரைட் பட்டை வந்து டபுள் டைம் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக்கு போகும். ரைட் பட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது 4 பீப் கேட்கும். அப்படி கேட்கும்போது வந்து கேமிங் மோட் எனேபிள் ஆகும். லெஃப்ட் பட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது 2 பீப் கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா ANC மோட் எனேபிள் ஆகும். அங்கேருந்து டிரான்ஸ்பரன்சி மோடு, அங்கேருந்து திருப்பி நார்மல் மோடுக்கு நம்ம போயிடலாம். ரைட் பட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி 2 பீப் வந்தால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். டச் கண்ட்ரோல்ஸோட சென்சிட்டிவிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. இந்த TWSோட ஃபைனல் வேர்டிக் நம்ம வந்து ஸ்டேபிளான கனெக்டிவிட்டி, சூப்பரான பேட்டரி லைஃப் அண்ட் ஆடியோ குவாலிட்டி பேலன்ஸ்டாக ப்ரிஃபர் பண்ணுறவங்க வந்து நல்ல ஒரு என்ஜாயபிளான அவுட்புட் கிடைக்குது. நம்ம லாங் வேருக்குமே வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ANCன்னு பார்க்கும்போது ஓரளவு டீசெண்டாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் நம்ம பெருசாக ANC எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த TWS வர்த்தான்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சரோட ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் யூசேஜை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு TWSஆக இருக்கும். இந்த TWS பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் அண்ட் அந்த ப்ரைஸ்க்கு வந்து இது வர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.